சிதம்பரம் தீவிரமாக அரசியலில் இறங்கிய காலம் காங்கிரஸ் கட்சி சரிவை சந்தித்த காலம். சமூக சீர்திருத்த திருமணம், கலப்பு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்தார். தன்னுடைய பிள்ளைகளை மிகச் சிறப்பாக உருவாக்கினார். நான் அரச குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் அமெரிக்காவில் படித்தவன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டதில்லை. அன்னாரின் 80வது பிறந்தநாள் விழாவில் இளைஞர்கள் அவரிடம் வாழ்த்து பெற வேண்டும். நண்பர்கள், பெரியவர்கள் அவருக்கு வாழ்த்து கூற வேண்டும். பேரன்புடைய ஸ்ரீ மீடியா தமிழ் பார்வையாளர்களுக்கும் அரசியல் பார்வையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் வணக்கம். பொதுவுடைமை இயக்க தலைவர்கள், காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள், தியாகிகள் பலர் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலர் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அல்லது சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறார்கள். அந்த வகையில் பொருளாதார அறிஞர், சட்ட மேதை, நிர்வாக மேதை, மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் சிதம்பரம் அவர்களும் ஒருவர். அன்னாருக்கு 80வது ஆண்டு பிறந்த நாள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 60ஆம் ஆண்டு மணி விழாவும், 75வது ஆண்டு பவழ விழாவும், 80வது ஆண்டு பிறந்தநாள் விழா, முத்து விழா, இதெல்லாம் மிக முக்கியமானவை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள், பிரச்சனைகள், இவற்றிற்கிடையே ஒரு மனிதன் 80 ஆண்டு காலம் வாழ்வது என்பது மிகப்பெரிய சாதனை. அதிலும் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்து நாம் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம். டாடா, பிர்லா, அம்பானி, அதானி போல இருக்கலாம். அல்லது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை, கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கலாம். அல்லது குழந்தைகளுடைய வருங்காலத்திற்கும் கல்விக்கும் வெளிநாட்டில் தங்கியிருப்பது, முன்னேறிய நாட்டில், வளர்ந்த நாட்டில் தங்கியிருப்பது வசதி வாய்ப்பு உள்ளதாக இருக்கும் என்று நினைத்து அங்கும் சென்றிருக்கலாம். ஆனால் சிதம்பரம் அவர்கள் பிரச்சனைகள், தடைகள், குழப்பங்கள், சிக்கல்கள் நிறைந்த சர்ச்சைகள், விமர்சனங்கள், குற்றம் குறைகள், மன அழுத்தங்கள், மன நெருக்கடிகள் மிக்க அதிகமாக இருக்கக்கூடிய போராட்டம் நிறைந்த பொது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார். தேர்ந்தெடுத்து கொண்டது மட்டுமல்ல, அதில் வெற்றியும் பெற்றார். அவர் தீவிரமாக அரசியலில் இறங்கிய காலம் காங்கிரஸ் கட்சி சரிவை சந்தித்த காலம், செல்வாக்கு குறைந்த காலம், எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய காலம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதுவும் அவருக்கு ஒரு சவால்தான். அதையும் அவர் துணிச்சலாக எதிர்கொண்டார். இப்படி அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார். இளைஞர்கள் ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டால் அதில் தீவிரமாகவும், உறுதியாகவும், தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு சிதம்பரம் அவர்கள் ஒரு உதாரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிறந்த சமூக பிரிவு மிக மிக சிறுபான்மையான ஒரு சமுதாயம். வைதீகமான பழைய பழக்க வழக்கங்களின் மீது நம்பிக்கை கொண்ட,
ஒரு சமுதாயம், வைதீகமான சனாதனமான ஒரு சமூக பிரிவில் அவர் பிறந்தார். அது பொது வாழ்க்கையில் அது ஒரு மைனஸாக இருந்தது. ஒரு வெகுஜன வாக்கு வங்கி உள்ள வெகுஜன சமூக பிரிவில் பிறந்திருந்தால் அல்லது தமிழ்நாட்டில் பிறக்காமல் இருந்திருந்தால் அவர் பிரதமராக ஆகியிருக்கக்கூடும், மேலும் புகழ் பெற்றிருக்கக்கூடும். ஆகவே அதுவும் அவருக்கு ஒரு சவாலாகவே அமைந்தது. அதையும் அவர் வெற்றி பெற்று வந்தார். எல்லாவற்றையும் விட இளைய தலைமுறை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு, 50-55 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டவர், சமூக சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டவர், கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். அப்படி செய்து கொண்டது பெரிய விஷயம் அல்ல. கடைசி வரை வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்தார். சில பேர் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழைய பழக்கத்தின்படியே வாழ்க்கையை தொடங்குவார்கள். ஆனால் பாதியிலேயே முறிந்து போவார்கள். சில பேர் புதிய சமுதாயத்தை படைக்கப் போகிறேன், புதிய உலகம் படைக்கப் போகிறேன் என்று காதல் திருமணம் செய்து கொள்வார்கள், கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள். அவர்களும் பாதியிலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள், மனவிலக்கு பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பிரிந்து விடுகிறார்கள். இதை இன்றைய இளைய தலைமுறையில் நாம் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் ப. சிதம்பரம் அவர்கள் சமூக சீர்திருத்த திருமணம், கலப்பு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்தார், வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய பிள்ளைகளை மிகச் சிறப்பாக உருவாக்கினார். உயரமான பதவிகளுக்கு போவது பெரிய விஷயம் அல்ல. யார் வேண்டுமானால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது. யார் வேண்டுமானாலும் உயர்ந்த பதவிகளுக்கு போகலாம், பொறுப்புகளுக்கு போகலாம். ஆனால் சாதனை படைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், முத்திரை பதிக்க வேண்டும். அதில் எல்லோரும் தேரமாட்டார்கள். அதில் தேர்ச்சி பெற்று சவாலை சந்தித்து வெற்றி பெற்றவர் ப. சிதம்பரம் அவர்கள். நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு செய்தி, தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கிய போது, தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை அவர் தொடங்கிய போது அவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தார். தொழிலாளிகளுக்காக பாடுபட்டார். இது நிறைய பேருக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், தொழிற்சங்க மேதை A.M. கோபு அவர்கள் அவரை பாராட்டி எழுதியிருக்கிறார். அதே போல தேசிய இயக்க தொழிற்சங்க தலைவர் குசேலர் அவர்கள் ப. சிதம்பரத்தின் தொழிற்சங்க பணியை பாராட்டி பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு, எழுத்து, நாடாளுமன்ற பேச்சு எல்லாவற்றிலுமே வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், 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 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, இதுதான் பிரதானமாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் நடுத்தர வர்க்கம், அடித்தட்டு வர்க்கம், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதுதான் அவருடைய இடைவிடாத திட்டமாக இருந்தது, அவருடைய சிந்தனையாக இருந்தது என்பதை வரலாற்று பதிவுகளில் இருந்து நாம் பார்க்கிறோம். சிலர் போட்டு குழப்புவார்கள், தானும் குழம்பி அடுத்தவர்களையும் குழப்புவார்கள். தானும் பள்ளத்தாக்கிலே விழுந்தோம் அடுத்தவனையும் பள்ளத்தில் இழுத்து விடுவார்கள். இந்த கட்சியில் இருப்பார்கள், பிறகு அந்த கட்சிக்கு போவார்கள். ஒரு சித்தாந்தத்தில், ஒரு கொள்கையில், ஒரு லட்சியத்தில் இருக்க மாட்டார்கள். உள்ளாட்சி தேர்தலிலும் நிற்பார்கள், சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவார்கள், நாடாளுமன்றத்திற்கும் போட்டி போடுவார்கள். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நிற்க வேண்டும் என்பார்கள், கவர்னராக போட்டாலும் போவார்கள். இப்படியெல்லாம் சிதம்பரம் அவர்கள் குட்டையை குழப்பவில்லை. அவர் தெளிவாக ஒரு முடிவெடுத்தார். நம்முடைய பொது வாழ்க்கை அகில இந்திய அரசியல், உள்ளாட்சி அரசியல் அல்ல, மாநில அரசியலும் அல்ல, அகில இந்திய அரசியல் என்று முடிவெடுத்தார். அப்படி இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாம் வழக்கறிஞர் பணியைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக முடிவெடுத்தார். கடைசி வரை அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார். அவர் இளம் அரசியல்வாதிகளுக்கும் இளம்
ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த வயதிலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பார். நான் நாடாளுமன்றத்திற்கு போகவில்லை என்றால் உடனடியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நாம் ஏதோ ஒரு தொழில் செய்தால் மட்டும் போதாது, அதில் நாம் முத்திரை பதிக்க வேண்டும், நேரத்தை வீணாக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அவர் வாழ்ந்தும் காட்டினார். விமர்சனங்கள் இருக்கலாம், குற்றங்குறைகள், தவறுகள், விமர்சனங்கள் இருக்கலாம். யார் மீது இல்லை? மகாத்மா காந்தி மீது விமர்சனங்கள் இல்லையா? காமராஜர் மீது விமர்சனங்கள் இல்லையா? இந்த சமுதாயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது இல்லையா? டாக்டர் கலைஞர் மீது இல்லையா? இந்திரா காந்தி மீது இல்லையா? நேருவின் மீது விமர்சனங்கள் இல்லையா? எல்லா மனிதனின் மீதும், எல்லா தலைவர்களின் மீதும் குற்றம், குறைகள், விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை மீறி அவர் என்ன சாதித்தார், அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை இளைஞர்கள் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு கட்சி எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு, ஒரு கட்சியினுடைய தோல்விக்கு கூட்டு பொறுப்பு தான் முக்கியமே தவிர தனிப்பட்ட தலைவர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்களை நாம் தனி மனிதர்களை பொறுப்பாக்க முடியாது. ஆகவே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சிந்திக்க வேண்டும். அவர் மிகப்பெரிய அரச குடும்பத்தில், செட்டிநாட்டு அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட எந்த இடத்திலும் நான் அமெரிக்காவில் படித்தவன் என்றோ, நான் பெரிய ராஜவம்சத்தில் வந்தவன் என்றோ, எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய எழுத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கிறார், ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் பேசியிருக்கிறார். எந்த இடத்திலும் அவர் தன்னை நான் அரச குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் அமெரிக்காவில் படித்தவன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டதில்லை, பேசியதில்லை. மிகவும் அடக்கம், திருக்குறளில் சொன்னதைப் போல அடக்கம், அவையடக்கம், தன்னடக்கம், அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பதைப் போல விளங்கியவர். இதை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 1996, 2000 வரை காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்பிரிட்டாக இருந்தது. குறிப்பாக 1970, 80, 90 ஆரோக்கியமான எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தது. கருத்திருமன் விநாயகத்தில் ஆரம்பித்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், வாழப்பாடி, மூப்பனார் வரை, பீட்டர் அல்போன்ஸ் வரை தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக கலக்கி கொண்டிருந்தார்கள். ஆரோக்கியமான எதிர்கட்சியாக இருந்தார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்துரைத்தார்கள். அந்த காலகட்டங்களில் சிதம்பரத்தின் பங்கு மிகப்பெரிய பங்கு. தனி மனித துதியோ, தனி மனித தாக்குதலோ பொதுவுடைமை இயக்க பேச்சாளர்களிடம் இருக்காது, காங்கிரஸ் கட்சி பேச்சாளர்களிடம் இருக்காது. ஆரோக்கியமான விவாத பொருளை மட்டுமே பேசுவார்கள், அறிவார்ந்த அரசியலை மட்டுமே பேசுவார்கள். அந்த வகையில் ப. சிதம்பரத்தின் எழுத்தும் பேச்சும் அறிவுபூர்வமானதாக இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மாநில காங்கிரஸில் நிதியமைச்சராக, இந்திய நிதியமைச்சராக இருந்த பொழுது அரியலூருக்கு வருகை தந்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது சொன்னார், அப்பொழுது மாவட்டங்களுக்கு தலைவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. பெரம்பலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் என்று சொன்னார். அதே போல தீவிரவாதம் வளர்கிறது என்று சொன்னார்கள். நாட்டின் சில பகுதிகளில் தீவிரவாதம் வளர்கிறது என்று சொன்னார்கள். அவன் ஏன் துப்பாக்கி தூக்க மாட்டான்? அவன் ஏன் தடி ஏந்த மாட்டான்? அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே அவன் அந்த பக்கம் போகிறான். அதை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 10வது படித்தவனுக்கு அதுக்கேற்ற வேலை, டிகிரி படித்தவனுக்கு அதுக்கேற்ற வேலை, பாலிடெக்னிக் படித்தவனுக்கு அதுக்கேற்ற வேலை, ஐடி படித்தவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, பொறியியல் படித்தவனுக்கு, பிஇ படித்தவனுக்கு அதுக்கு தகுந்த வேலை, ஆசிரியர்களுக்கு வேலை. அதே போல் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தகுந்த வேலையை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். இல்லை என்றால் அப்படி நாட்டில் தீவிரவாதம் வளரத்தான் செய்யும் என்று சொன்னார். அதை விட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எப்படி லஞ்சம் வாங்குறான்,
அதிகாரி, 10 பேர் சேர்ந்து போங்க, அவன் டேபிள சுத்தி நில்லுங்க, கையெழுத்து போட முடியுமா முடியாதான்னு கேளுங்க, அவன் எப்படி லஞ்சம் வாங்க முடியும் அப்படின்னு பேசினார். அது மட்டும் இல்லை, மக்களாகிய நீங்கள் எங்களை எஜமானர்களாக நினைக்கிறீர்கள், அரசியல்வாதியான எங்களை மக்களாகிய நீங்கள் எஜமானர்கள் என்று நினைக்கிறீர்கள். அரசியல்வாதிகளான நாங்கள் மக்களாகிய உங்களை எஜமானர்களாக நினைக்கிறோம். ஆனால் நாம் 2 பேருமே எஜமானர்கள் அல்ல. உண்மையான எஜமானர்கள் அதிகாரிகள் தான். அதிகார வர்க்கம் தான் இந்த நாட்டை ஆளுகிறது. ஆகவே அதிகாரிகள் லஞ்ச ஊழலில் ஆட்படாமல் நாம் விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும். விழிப்புணர்வு மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும் என்று பேசினார். எப்பொழுது? 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே போல கட்சி ஊழியர்கள் மத்தியிலே அன்றைக்கு பேசும் பொழுது சொன்னார், திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்கள் மத்திய அரசை பார்த்து அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்றத்தை, நகராட்சியை, பேரூராட்சி மன்றத்தை அவர்கள் மதிப்பதில்லை. உள்ளாட்சிக்கு அதிக அதிகாரங்களை அவர்கள் கொடுப்பதில்லை. தனக்கு மேலே இருக்கிற மத்திய அரசாங்கத்திடம் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய மாநில அரசுகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராம சபைக்கு, உள்ளாட்சிக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க மனம் வரவில்லை என்று சொன்னார். இதெல்லாம் மறக்க முடியாத கருத்துக்கள். சி. சுப்பிரமணியம் பட்ஜெட் போட்டார், லட்சுமணசாமி முதலியார், லட்சுமணசாமி செட்டியார் இவர்கள் எல்லாம் பட்ஜெட் போட்டார்கள் அந்த காலத்தில். ஆனால் நான் பட்ஜெட் போடும் பொழுது பாமர மக்களும் பட்ஜெட்டை பற்றி பேசினார்கள். கம்பன் காப்பியம் பாடினான், இளங்கோவன் காப்பியம் பாடினான். ஆனால் அப்பொழுதெல்லாம் படித்தவர்கள் தான் காப்பியத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் கண்ணதாசன் பாடல்கள் எழுதிய காலத்தில் பாமர மக்களும் இலக்கியத்தை பாடினார்கள், பேசினார்கள். அதை போல அந்த காலத்தில் பட்ஜெட் போடும் பொழுது படித்தவர்கள் மட்டும்தான் பட்ஜெட்டை பற்றி பேசுவார்கள். இப்பொழுது பாமர மக்களும், என்னுடைய காலத்தில் பாமர மக்களும் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். அதை இன்னொரு விஷயம், காங்கிரஸ் கட்சியை பற்றி ப. சிதம்பரம் சொன்னார். இந்த கட்சியில் அடக்கி வாசி, அடக்கி வாசி, அதை பேசாதே, இதை பேசாதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லி, அடக்கி வாசி, அடக்கி வாசி என்று சொல்லியே இந்த கட்சியை கெடுத்து விட்டார்கள். இனிமேல் அடக்கி வாசி என்று சொல்லக்கூடாது, இது போதாது, இன்னும் கொஞ்சம் தூக்கி வாசி என்று சொல்ல வேண்டும், இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பேசினார். இதையெல்லாம் மறக்க முடியாது. அன்னாரின் 80வது பிறந்தநாள் விழாவில் இளைஞர்கள் அவரிடம் வாழ்த்து பெற வேண்டும், நண்பர்கள் பெரியவர்கள் அவருக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்று சொல்லி நாமும் நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் முன்னாள் நிதியமைச்சருக்கு, வேட்டி கட்டிய தமிழருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, டிப்டாப்பாக ஒரு சட்டை 1 லட்சம் ரூபாய், ஒரு பெல்ட் 1.5 லட்சம் ரூபாய், காலில் போடுற ஷூ 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னுலாம் ஆடம்பரமா இருக்கிற இந்த உலகத்துல எளிமையாக வேட்டி சட்டையில் இருப்பவர் அனாவசியமாக ஆங்கிலத்தில் பேச மாட்டார். தேவைப்படக்கூடிய இடத்தில் மட்டுமே ஆங்கிலத்தில் பேசுவார். மற்ற நேரங்களில் தாய் தமிழில் தான் பேசுவார். அதே போல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆடை அணிய மாட்டார். எளிமையான ஆடைகளைத்தான் அணிவார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர், நிர்வாகம், மிகச்சிறந்த நிர்வாகி. அவரிடம் இளைஞர்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அவருடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும், அவருடைய நூல்களை படிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல் ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.